Hello everyone. Today we are going to see class 7 English from unit 4 Travel and Adventure. The tunnel prose Tamil explanation will be done. இந்த லெசனோட ஆத்தர் ரஸ்கின் பாண்ட். இதில் இருக்க கேரக்டர்ஸ் பார்த்திங்கன்னா சூரஜுங்கிற ஒரு பையனும் அடுத்தது சுந்தர் சிங்கிறவரும் தான். அவர் டன்னல் கீப்பராக இருக்கார். It was almost noon and the jungle was very still, very silent. இப்போ மதியான நேரம் ஜங்கிள்லாம் ரொம்ப அமைதியாக இருக்குது. Heat waves shimmer along the railway embankment where it cut a path through the tall evergreen trees. ஸோ இப்போ நிறைய ஹீட்டாக இருக்குது இந்த சுச்சுவேஷன், ஏன்னா மதியான நேரம் இல்லையா. அண்ட் ஷிம்மர்னா ஷைனிங் வித் அ லைட் தட் அப்பியர்ஸ் டு மூவ், ரொம்ப பிரைட் லைட்டாக இருக்குது. அண்ட் இந்த ரயில்வே ஸ்டேஷனில் ரயில்வே பாலம் தண்டவாளம்லாம் போகும்ல, அதில் இங்கிட்டு கரையாக இருக்கும்ல, அதெல்லாம் எது வழியாக கட் பண்ணி போட்டிருக்காங்கன்னா அலாங் த டால் க்ரீன் ட்ரீஸ், எவர் க்ரீன் ட்ரீஸ், பெரிய பெரிய பச்சையான மரத்தெல்லாம் வெட்டி தான் இந்த ரயில்வே ட்ராக் போட்டிருக்காங்க. இந்த ரயில்வே லைன்ஸ் வேர் டூ ஸ்ட்ரெயிட் black serpents disappearing into the tunnel in the hillside. இந்த ரயில்வே லைன்ஸ் எப்படி இருக்குனாக்கா, ரெண்டு பாம்பு போயிட்டே இருக்கும்ல, அது மாதிரி இருக்கும். அது எங்கே போய் மறையுதுன்னா அந்த டனல்ஸில், இந்த ஹில் சைடில் இருக்கிற டனல்ஸ்குள்ளே போய் மறையுது. அந்த பிக்சரில் பார்த்தாலே தெரியும் பாருங்கள், அந்த மலையை குடஞ்சி தான் இந்த மாதிரி டனல்ஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த டனல்ஸ்குள்ளே போய் ரெண்டு பாம்பு போய் மறையிற மாதிரி தெரியுதான். சூரஜ் ஸ்டுட் நியர் த கட்டிங். சூரஜ் இந்த மலையை குடஞ்சி ஒரு டனல் பண்ணியிருக்காங்க இல்லையா, அதுக்கிட்ட நின்றுட்டுருக்கான். வெயிட்டிங் ஃபார் த மிட் டே ட்ரெயின். எதுக்காண்டி வெயிட் பண்ணிகிட்ருக்கான்னா மதியானம் ட்ரெயின் வரும், அதை பார்க்குறதுக்காக. இட் வாஸ் இன் அ ஸ்டேஷன். அது ரயில்வே ஸ்டேஷனும் கிடையாது. அண்ட் ஹீ வாஸ் இன் கேச்சிங் அ ட்ரெயின். அவன் ட்ரெயின் பிடிச்சி எங்கேயும் போகிறதுக்காக வேண்டியும் அங்கே வெயிட் பண்ணல. ஹி வாஸ் வெயிட்டிங் ஸோ தட் ஹீ குட் வாட்ச் த ஸ்டீம் என்ஜின் கம் ரோரிங் அவுட் அ த டனல். அவன் எதுக்காக நின்றுட்டுருக்கான்னா, அந்த ஸ்டீம் என்ஜின்னாக்க முன்னெல்லாம் ஸ்டீமில் தான் ஓடும், இப்போல்லாம் எலக்ட்ரிக்கல்லாம் ஓடுது ட்ரெயின். அப்போ ஸ்டீம் என்ஜினில் தான் ஓடும். அப்போது அதில் அந்த ஸ்டீம் என்ஜின் ட்ரெயின் அந்த டனல் வழியாக வர்றதை பார்க்குறதுக்காக வேண்டி அங்கே நின்றுட்டுருக்கான். He had cycled out of the town and taken the jungle path until he had come to a small village. அவன் டவுனில் சைக்கிளில் கிளம்பி ஜங்கிள் பாதை வழியாக அப்படியே வந்திருக்கான். ஒரு வில்லேஜ் சேர்ந்துருக்கான் இப்போ தான். ஹி ஹேட் லெஃப்ட் த சைக்கிள் தேர். அங்கேயே அந்த சைக்கிளில் வச்சுட்டு அண்ட் வாக்ட் ஓவர் அ லோ ஸ்க்ரப்ட் கவர்ட் ஹில் அண்ட் டவுன் டு த டனல் எக்ஸிட். ஸோ அங்கே சைக்கிளை வச்சுட்டு என்ன பண்ணியிருக்கான், அங்கே அப்படியே செடி புதர்லாம் இருக்குல்ல, அது வழியாக நடந்து ஒரு மலையிலேயே குடஞ்சி ஒரு டனல் பண்ணியிருக்காங்க. அந்த டனல்கிட்ட நின்றுட்டுருக்கான். Now he looked up. He had heard in the distance the shrill whistle of the engine. ஸோ இப்போ தூரத்துலேருந்து இவனுக்கு ஒரு சவுண்டு மட்டும் கேட்குது. என்ன சவுண்ட்னா ட்ரெயினோட என்ஜின் சவுண்டு கேட்குது. ஹீ குடன்ட் see anything. ஆனால் அவனால் எதுவுமே பார்க்கலாம் முடியல. பிகாஸ் த ட்ரெயின் வாஸ் அப்ரோச்சிங் ஃப்ரம் த அதர் சைட் ஆஃப் த ஹில். ஏன்னா ட்ரெயின் இந்த ஹில்லுக்கு அடுத்த சைட்லேருந்து வந்துட்டுருக்கு. But presently a sound like distant thunder issued from the tunnel and he knew the train was coming through. இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் ஒரு இடி இடிக்கிற மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. அப்போ இவனுக்கு புரிஞ்சிச்சு, ஓகே ட்ரெயின் டனலுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்ட்டு. A second or two later the steam engine shot out of the tunnel. ஒரு 2 செகண்ட் 3 செகண்டுக்கு முடிஞ்சோன்னுமே இந்த ஸ்டீம் என்ஜின் அந்த டனல்லேருந்து வெளியில் வருது. Snorting and puffing like some green, black and gold dragon, some beautiful monster out of Suraj's dreams. ஆனால் சூரஜோட கனவில், அவனுடைய கற்பனையில் ஒரு பெரிய மான்ஸ்டர் வெளியில் வர மாதிரி தோணுதான். எப்படின்னா ஒரு ட்ராகன். அந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் பாருங்கள், ட்ராகன் மாதிரி ஒரு பிக்சர் வரைஞ்சிருக்காங்க பாருங்கள். அது ஸ்னாட்டிங் அண்ட் பஃபிங் லைக் க்ரீன், பிளாக் அண்ட் கோல்டு ட்ராகன். அப்படி விதவிதமாக புகையெல்லாம் விட்டுகிட்டே வெளியில் வர மாதிரி தோணுதான். அது மட்டும் இல்லாமல்
இது வந்து showering sparks left and right. It rode a challenge to the jungle. இந்த லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் இது ஸ்டீம் என்ஜின்ங்கிறனால ஸ்பார்க்ஸ் அந்த நெருப்பு ஸ்பார்க்கு கூட வெளியில் வந்து இப்படி தெரிச்சிக்கிட்டே வருதாம். அண்டு ஒரு சேலஞ்ச் பண்ணிட்டு வருதான், இது ஜங்கிளாக இல்லை நானும் பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த ட்ரெயின் ஒரு சேலஞ்சிங்கோடு வருது அப்படின்னு சொல்லி பார்க்குறான். இன்ஸ்டிங்டிவ்லி சூரஜ் ஸ்டெப் பேக் எ ஃபியூ பேசஸ். அவனே அறியாமல் ஒரு 4 அடி அந்த ட்ரெயின் வரும்போது பின்னாடி தள்ளி போகிறான். ஏன் இப்படி போகிறான்? வேவ்ஸ் ஆஃப் ஹாட் ஸ்டீம் ஸ்டக் ஹிம் இன் த ஃபேஸ். அந்த ட்ரெயின்லேருந்து வர அந்த ஹாட்டு ஸ்ட்ரீம் இருக்குல்ல, அது வந்து அவன் முகத்தில் அடிக்கிறனால. ஈவன் த ட்ரீஸ் சீம்ஸ் டு ஃப்ளிஞ்ச் ஃப்ரம் த நாய்ஸ் அண்ட் ஹீட். இவன் மட்டும் இல்லை, அந்த ட்ரீஸ்லாம் கூட அப்படியே வேகமாக மூவ் ஆகுதான். எதனாலனா இந்த ட்ரெயின் கொடுக்குற அந்த சவுண்ட்லேயும் அந்த ஹீட்டு நான் ஏரையும் பார்த்துட்டு அந்த ட்ரீஸ்லாம் கூட வேகமாக அப்படி மூவ் ஆகுது. அண்ட் தென் த ட்ரெயின் ஹேட் கோன், லீவிங் ஒன்லி எ ப்ளூம் ஆஃப் ஸ்னோ to drift lazily over the tall sesame trees. இந்த ட்ரெயின் போன பிறகு இது விட்டுட்டு போகிற புகையெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் அப்படியே ரவுண்டாக மேல் நோக்கி அந்த மரத்துக்கு மேலே போயிட்டே இருக்குதாம். ட்ரிஃப்ட் லேசில்னா என்ன, அப்படியே ஸ்லோவாக மூவ் ஆகி போயிட்டு இருக்குது. The jungle was still again. No one moved. இந்த ட்ரெயின் நகர்ந்து போன பிறகு திரும்பவும் இந்த காடு அமைதியாக இருக்குது, எந்த சத்தமும் இல்லை. Suraj turned from his contemplation of the drifting smoke and began walking along the embankment towards the tunnel. ஸோ திரும்பவும் சூரஜ் என்ன பண்ணுறான், அப்படியே ஏதோ நினச்சிக்கிட்டே சிந்தனை பண்ணிக்கிட்டே இந்த ஸ்மோக்கெலாம் நகர்ந்து போகிறத பார்த்துக்கிட்டு அப்படியே மெல்லமாக அந்த கரை ஓரமாகவே அந்த டனலுக்குள்ளே போகிறதுக்கு போகிறான். The tunnel grew darker as he walked further into it. இப்போ அவன் உள்ளே நடந்து போக போக ரொம்ப இருட்டாக தெரியுது அந்த குகைக்குள்ளே போகும்போது. when he had gone about 20 yards it became pitch dark. அவன் ஒரு 20 yards தூரம் போகிறான். ஒரு யார்டுங்கிறது ஒரு 3 அடி தூரம் மாதிரி. அவ்வளோ தூரம் போனோடனே நியர் அபவுட் 1 மீட்டர். அவ்வளோ தூரம் போனோடனே பார்த்தா ரொம்ப இருட்டாக தெரியுது. சூரஜ் had to turn and look back at the opening to reassure himself that there was still daylight outside. அப்போ திரும்பி பார்த்துக்கிறான் வந்த வழியிலே, வெளிச்சம் இருக்கா இல்லையா வெளியிலலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே போகிறான். ஆமாம், வெளியிலாம் நல்ல வெளிச்சமாக தான் இருக்குது, ஆனால் டனலுக்குள்ளே தான் ரொம்ப இருட்டாக இருக்குது. Ahead of him, the tunnel's other opening was just a small round circle of light. அவன் முன்னாடி போயிட்டே இருக்கும்போது பார்த்தா இந்த டனலோட இன்னொரு ஓப்பனிங், அந்த என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, இவன் நோக்கி போயிட்டுருக்கல, அந்த என்ட்ரன்ஸ் பார்த்தா ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் லைட் மாதிரி மட்டும்தான் தெரியுது. வேறு எதுவுமே உள்ளக்க இருக்கிறது தெரியவே மாட்டேங்குது அவனுக்கு. The tunnel was still full of smoke from the train. இன்னும் அந்த ட்ரெயின் விட்டுட்டு போன புகையெல்லாம் அந்த டனலில் ரொம்ப இருக்குது. பட் இட் வுட் பி செவரல் ஹவர்ஸ் பிஃபோர் another train கேம் த்ரூ. ஆனால் இன்னும் அடுத்த ட்ரெயின் வர்றதுக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்குது. டில் தென் த கட்டிங் பிலாங்ஸ் டு த ஜங்கிள் அகெயின். அது வரைக்கும், இந்த ட்ரெயின் வர வரைக்கும் இந்த ஜங்கிளில் இந்த கட்டிங்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அந்த டனல்லாம், இது எல்லாமே இந்த காட்டுக்கு சொந்தமானது தான் அப்படின்னு சொல்கிறாங்க. சூரஜ் did not stop because there was nothing to do in the tunnel and nothing to see. சூரஜ் இப்படி போயிட்டே தான் இருக்கான், நிற்கலாம் இல்லை. ஏன்னா அந்த டனலுக்குள்ளே அவனுக்கு எதுவும் செய்கிறதுக்கு வேலையும் இல்லை, பார்க்குற மாதிரியும் எதுவும் இல்லை. He had simply wanted to walk through so that he would know what the inside of a tunnel was really like. ஸோ அதனால் இப்படி நடந்து போனாக்கா அந்த டனலுக்குள்ளே இருக்க எப்படி தான் இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமேன்னு தான் போயிட்டுருக்கான். இந்த வால்ஸ் வேர் டேம்ப் அண்ட் ஸ்டிக்கி. அந்த வால்லாம் பார்த்தா ரொம்ப ஈரமாக நனைஞ்சு போய் ரொம்ப ஸ்டிக்கியாக பிசு பிசுன்னு இருக்குது. எ பேட் ஃப்ளூ பாஸ்ட். அவனை தாண்டி ஒரு பேட்டுன்னா வவ்வால் கூட பறந்து போயிட்டுருக்கு. லிசார்ட் ஸ்கட்டில் பிட்வீன் த லைன்ஸ். ஒரு லிசார்டு கூட என்ன பண்ணுதுன்னா வேகமாக இந்த லைனை க்ராஸ் பண்ணி போயிட்டு இருக்குது. And coming straight from the darkness into the light, Suraj was dazzled by the sudden glare and put a hand up to shade his eyes.
அந்த டனலுக்குள்ளே இருட்டாக இருந்தது இல்லையா, அதுலேருந்து வெளியில் வரும்போது திடீர்னு சூரிய வெளிச்சம் அவன் கண்ணில் படும்போது அவனுக்கு கண்ணெலாம் கூசுது. அதனால் அவனோட கையை வச்சு கண்ணுக்கு அப்படியே ஷேட் கொடுத்துட்டே வந்துட்டுருக்கான் வெளியில். He looked up at the tree covered hillside and thought he saw something moving between the trees. அப்போ வெளியில் வந்தோன்னே பார்த்தா அந்த ஒரே ட்ரீஸாக இருக்குள்ள அந்த மலையில் அதுக்குள்ளே ஏதோ அப்படி நகர்ந்து போகிறது மாதிரி அவனுக்கு தெரியுது. இட் வாஸ் ஜஸ்ட் அ ஃப்ளாஷ் ஆஃப் ஆரஞ்ச் அண்ட் கோல்டு. அந்த வேகமாக போனதுனால அவனுக்கு ஒரு ஆரஞ்சு கலர் மாதிரியும் ஒரு கோல்டு கலர் மாதிரியும் தெரியுது. அண்ட் லாங் ஸ்விஷிங் டெய்ல், ஒரு பெரிய நீளமான ஒரு டெய்ல் கூட பார்த்த மாதிரி இருக்குது அவனுக்கு. இட் வாஸ் தேர் பிட்வீன் த ட்ரீஸ் ஃபார் அ செகண்ட் ஆர் டூ அண்ட் தென் இட் வாஸ் கான். அவனுக்குள்ளே சும்மா ஒரு 2 செகண்டுக்கு தான் அவனால் பார்க்க முடிஞ்சதை, அதுக்குள்ளே அது மறைஞ்சு போயிடுச்சு. About 15 meters from the entrance to the tunnel stood the watchman's hut. அந்த டனல்லேருந்து வெளியில் வந்தார் இல்லையா, அங்கேருந்து கொஞ்சம் தூரத்துலேயே அந்த வாட்ச்மேனோட ஒரு ஹட் ஒன்று இருக்குது. Marigold grew in front of the hut and at the back there was a small vegetable patch. அவரோட அந்த குடிசைக்கு முன்னாடி பார்த்தா மேரிகோல்ட் ஃப்ளார்ஸ்லாம் நிறையா வளர்ந்துருக்கு. அதே பின்னாடி பார்த்தோன்னா கொஞ்சம் வெஜிடபிள் கார்டன், சின்ன கார்டன் ஒன்று வச்சுருக்காரு. இட் வாஸ் தி வாட்ச்மேன்ஸ் டியூட்டி டு இன்ஸ்பெக்ட் த டனல் அண்ட் கீப் இட் கிளியர் ஆஃப் அப்டக்கிள்ஸ். அந்த வாட்ச்மேனுக்கு என்ன வேலைன்னா, இந்த டனலில் ஏதாச்சும் அப்டக்கிள்ஸ் இருக்கான்னு பார்த்து அதை கிளியர் பண்ணணும். அதை ஏதாவது டேஞ்சரான திங்ஸ் இருந்துச்சுன்னா அவர் உடனே அதை கிளியர் பண்ணணும். அதுதான் அவரோட வேலை. Every day before the train came through, he would walk the length of the tunnel. If all was well, he would return to his hut and take a nap. If something was wrong, he would walk back up the line and wave the red flag, and the engine driver would slow down. ஸோ டெய்லிக்கும் ஒரு என்னென்னா டனலுக்குள்ளே ஒரு வாக்கிங் பண்ணிட்டு வரும்போது எல்லாமே கிளியராக இருக்குன்னா வீட்டுக்கு வந்துட்டு ஒரு குட்டி தூக்கம் போடுவார். நாப்னா ஒரு சின்ன தூக்கம். இல்லை ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்கா உடனே ரெட் ஃப்ளாக் வந்து வேவ் பண்ணுவார். ரெட் ஃப்ளாக் பார்த்தோன்னா அந்த என்ஜின் டிரைவர் கொஞ்சம் நேரம் அப்படியே ஸ்லோ பண்ணுவார் ட்ரெயினை. அட் நைட் த வாட்ச்மேன் லிட் அண்ட் ஆயில் லேம்ப் அண்ட் மேட் அ சிமிலர் இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் த டனல். அப்புறம் நைட்லேயும் அதே மாதிரி தான் அவரோட ஆயில் லேம்ப்பு, அந்த லேண்டர்ன்னு சொல்லுவாங்க முன்னால அந்த காலத்தில், அந்த லேம்பில் கையில் எடுத்துக்கிட்டு போயிட்டு ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு வருவார். அஃப்கோர்ஸ் he would not stop the train if there was a porcupine on the line. ஸோ சின்னதாக அந்த முள்ளமன்றின்னு சொல்லுவாங்கள்ல, அதான் பார்க்குபைனுங்கிறது. அது மாதிரிலாம் குட்டி குட்டி அனிமலாக இருந்துச்சுனாலாம் அவர் ஒன்றும் சொல்ல மாட்டார் அந்த ட்ரெயின் டிரைவர்கிட்ட. பட் இஃப் there was any danger to the train, he would go back up the line and wave his lamp to the approaching engine. ஸோ ஏதாவது டிஸ்டர்பாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா உடனே அவர் லேம்ப் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த என்ஜின்கிட்ட காட்டுவார். இஃப் ஆல் வாஸ் வெல், he would hang his lamp at the door of the hut and go to sleep. ஸோ எதுவுமே இல்லை, நல்லா க்ளீனாக இருக்குது பாதையெல்லாம் அப்படின்னா அவர் உடனே அந்த லேம்ப் எடுத்துகிட்டு போயிட்டு அவருடைய ஹட்டுக்கு முன்னாடி மாட்டி விட்டுட்டு தூங்க போயிடுவார். He was just settling down on his cot for an afternoon nap when he saw the boy emerge from the tunnel. ஸோ இப்போ தான் ட்ரெயின் போயிடுச்சுல, அதுக்கப்புறம் இவர் ஒரு நேப் பண்ணுவார்னு சொன்னோம்ல, அதுபோல் ஒரு நேப் பண்ணுறதுக்கு ரெடி ஆகும்போது அது ஒரு சின்ன பையன் டனல்லேருந்து வெளில வரதை பார்த்துட்டார். He waited until Suraj was only a meter or so away and then said, "Welcome, welcome." ஸோ அவர் வெயிட் பண்ணுறாரு. சூரஜ் கொஞ்சம் பக்கத்தில் வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. பக்கத்தில் வந்தோன்னே வெல்கம் வெல்கம் அப்படின்னு சொல்கிறார். ஐ டோன்ட் ஆஃபன் ஹாவ் விசிட்டர்ஸ். அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்னை யாரும் பார்க்குறதுக்கெலாம் அடிக்கடிலாம் வரமாட்டாங்க. சிட் டவுன் ஃபார் அ வைல். சரி கொஞ்ச நேரம் நீ உட்காரு. அண்ட் டெல் மீ வை யூ ஆர் இன்ஸ்பெக்டிங் மை டனல். ஏன் நீ என்னோட டனலை பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே சூரஜ் கேட்குறாரு, இஸ் இட் யுவர் டனல் ஆஸ்ட் சூரஜ். இது உங்கள் டனலா அப்படி கேட்குறான் சூரஜ் இட் இஸ் செட் த வாட்ச்மேன். வாட்ச்மேன் ஆமாம் அது ஏன் டனல் தான் அப்படி சொல்கிறாரு. இட்ஸ் ட்ரூலி மை டனல் சின்ஸ் no one else will have anything to do with it. I have only lent it to the government. ஸோ இதில் வேறு யாரும் எதுவும் பண்ண முடியாது இந்த டனலில் அப்படிங்கிறதுனால நான் கவர்மெண்ட்க்கு இதை வாடகைக்கு விட்டுருக்கேன் அப்படி சொல்கிறார். சூரஜ் sat down on the edge of the cot. சூரஜ் அந்த கட்டிலில் உட்காந்துருக்காரு. நம்ம யாராவது புது இடத்துக்கு போனால் அப்படி ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாமல் கொஞ்சம் அப்படி நுனியிலே உட்காருவோம்ல, அதுபோல் அவரும் கட்டில் நுனியில் உட்காந்துருக்கான். I wanted to see the train come through, he said.
எனக்கு டனல்லேருந்து ட்ரெயின் எப்படி வருதுங்கிறத பார்க்கணுன்னு ஆசையாக இருந்துச்சு. அண்ட் தென் வென் இட் ஹேட் கான் ஐ தாட் ஐட் வாக் த்ரூ த டனல். ஸோ ட்ரெயின் டனலுக்குள்ளேருந்து வெளியில் வந்த பிறகு நான் டனல்குள்ளக்க எப்படி இருக்குங்கிறத பார்க்கறதுக்காண்டி அது வழியாக நடந்து வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அண்ட் வாட் டிட் யூ ஃபைண்ட் இன் இட்? உடனே தாத்தா கேட்குறாரு, நீ அதுக்குள்ளே என்ன பார்த்த அப்படி கேட்குறாரு. நத்திங், இட் வாஸ் வெரி டார்க். எதுவுமே தெரியல, அது ரொம்ப டார்க்காக இருந்துச்சு. பட் வென் ஐ கேம் அவுட் ஐ தாட் ஐ saw an animal. ஆனால் நான் வெளியில் வந்த பிறகு ஏதோ ஒரு அனிமலை எனக்கு பார்த்த மாதிரி இருந்தது. அப் ஆன் த ஹில், எங்கன்னா அந்த ஹில்க்கு மேலே பார்த்த மாதிரி தோணுது. பட் ஐ எம் நாட் ஷுவர், ஆனால் எனக்கு அது ஒன்றும் ஷுவராக தெரியல. இட் மூட் ஆஃப் வெரி குயிக்லி, அது டக்குன்னு வேகமாக போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். இட் வாஸ் எ லெப்பர்ட் யூ saw, said the watchman. மை லெப்பர்ட். உடனே வாட்ச்மேன் சொல்கிறாரு, நீ பார்த்தது என்னன்னா லெப்பர்டு, அது என்னோட லெப்பர்டு அப்படி சொல்கிறாரு. டு யூ ஓன் அ லெப்பர்ட் டூ? ஸோ உங்களுக்கு சொந்தமாக லெப்பர்ட் கூட வச்சுருக்கீங்களா? ஐ டூ. ஆமாம் அப்படி சொல்கிறார் தாத்தா. அண்ட் டு யூ லெண்ட் இட் டு த கவர்மெண்ட்? நீங்கள் இதை கூடவா கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறான் அந்த தம்பி. ஐ டு நாட். இல்லை, நான் அதெல்லாம் அப்படிலாம் பண்ணல அப்படிங்கிறார். இஸ் இட் டேஞ்சரஸ்? உடனே அவன் கேட்குறான், அது இன்னும் ரொம்ப டேஞ்சர் அனிமலா அப்படி கேட்குறான். நோ, இட் இஸ் எ லெப்பர்ட் தட் மைண்ட்ஸ் இட்ஸ் ஓன் பிஸ்னஸ். இல்லை, அது பாட்டுக்கு அது வேலையை பார்த்துட்டு போயிடும் அப்படிங்கிறாரு. இட் கம்ஸ் டு திஸ் ரேஞ்ச் ஃபார் எ ஃபியூ டேஸ் எவ்ரி மந்த். இந்த இடத்துக்கு அது அப்பப்போ ஒரு மாதத்தில் ஒரு தடவை வந்து விசிட் பண்ணிட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறார். ஹாவ் யூ பீன் ஹியர் அ லாங் டைம் ஆஸ்டு சூரஜ். நீங்கள் இங்கே ரொம்ப நாளாக இருக்கீங்களா அப்படி கேட்குறான். மெனி இயர்ஸ். மை நேம் இஸ் சுந்தர் சிங். ரொம்ப வருஷமாக இங்கே தான் இருக்கேன். என் பேர் சுந்தர் சிங் அப்படின்னு சொல்கிறார் அவர். மை நேம் இஸ் சூரஜ். உன்னை தம்பி சொல்கிறான், என்னோடய பேர் சூரஜ் அப்படி சொல்கிறான். தெர் இஸ் ஒன் ட்ரெயின் டியூரிங் த டே அண்ட் தெர் இஸ் ஒன் ட்ரெயின் டியூரிங் தி நைட். அவர் சுந்தர் சிங் சொல்கிறாரு, பகலில் ஒரு ட்ரெயினும் நைட்டில் ஒரு ட்ரெயினும் இந்த டனல் வழியாக வரும் அப்படி சொல்கிறாரு. அப்புறம் அவர் என்ன கேட்குறாரு பாருங்கள். ஹாவ் யூ சீன் த நைட் மெயில் கம் த்ரூ த டனல்? நீ டனல் வழியாக நைட்டில் ட்ரெயின் வரதை பார்த்துருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. உடனே சூரஜ் சொல்கிறான், நோ. அட் வாட் டைம் டஸ் இட் கம்? எந்த நேரத்தில் வரும் அது அப்படின்னு கேட்குறான். உடனே இவர் சொல்கிறாரு, அபவுட் 9 o'clock. இஃப் இட் இஸ்ன்ட் லேட். லேட்டாக வரல, ஆன் டைமில் தான் ட்ரெயின் வந்துட்டுருக்குன்னா 9 மணிக்கெலாம் வந்துடும் அப்படி சொல்கிறார். யூ குட் கம் அண்ட் சிட் ஹியர் வித் மீ இஃப் யூ லைக். நீ வேணால் என் கூட உட்காந்துக்கலாம். அண்ட் ஆஃப்டர் இட் ஹஸ் கான், இன்ஸ்டெட் ஆஃப் கோயிங் டு ஸ்லீப், ஐ வில் டேக் யூ ஹோம். நீ நைட் அந்த ட்ரெயினை பார்த்த பிறகு வேணால் நீ வீட்டுக்கு போயிடலாம். நான் வேணால் தூங்குறதுக்கு பதிலாக உன்னை கொண்டாந்து விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறார். ஐ லாஸ்ட் மை பேரண்ட்ஸ் செட் சூரஜ். நான் எங்கள் பேரண்ட்ஸை கேட்டுட்டு வரேன். யாருமே நைட்டில் அனுப்ப மாட்டாங்கள்ல பசங்களை, அதனால் அவனுக்கு பர்மிஷன் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறான். வில் இட் பி சேஃப்? நான் வந்தேன்னா சேஃபாக இருக்குமா அப்படி கேட்குறான். ஆஃப்கோர்ஸ் இட் இஸ் சேஃபர் இன் த ஜங்கிள் தேன் இன் த டவுன். ஜங்கிளில் டவுனை விட நல்ல சேஃப்டி தான் அப்படி சொல்கிறார். நத்திங் ஹேப்பன்ஸ் டு மீ அவுட் ஹியர். இங்கே எனக்கு எதுவுமே டேஞ்சராக ஆனதே கிடையாது. பட் லாஸ்ட் மந்த் வென் ஐ வென்ட் இன் டு த டவுன் ஐ வாஸ் ஆல்மோஸ்ட் ரன் ஓவர் பை எ பஸ். ஆனால் நான் டவுனுக்கு போயிருந்தேன் லாஸ்ட் மந்த்து. அப்போ என் மேலே ஒரு பஸ்ஸு ஏற்றிருப்பான் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா இவர் என்ன சொல்கிறார் பாருங்க, சிட்டி லைஃபு ரொம்ப ஹார்டு அப்படி சொல்கிறார். Sundar Singh yawned and stretched himself out on the cot. And now I am going to take a nap, my friend. It is too hot to be up and about in the afternoon. சுந்தர் சிங் இப்போ நான் கொஞ்சம் தூங்க போகிறேன்னு சொல்லிட்டு வெளியில் இருக்க கட்டிலில் படுத்துட்டு ஆஃப்டர்நூனில் ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படிங்கிறார். Everyone goes to sleep in the afternoon, complained Suraj. My father lies down as soon as he has had his lunch. யாரை பார்த்தாலும் மதியானம் ஆனாலே தூங்கிடுறாங்க. எங்கள் அப்பா கூட மதியானம் சாப்பிட்டு முடித்தாரோ இல்லையோ உடனே தூங்கிடுவார் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா சின்ன பசங்களுக்கெலாம் மதியானத்தில் ரொம்ப போர் அடிக்கும், அதுங்களுக்கெலாம் தூக்கமே வராதில்ல, அதனால். Will the animals also rest in the heat of the day? அனிமல்ஸ் கூட இந்த நேரத்தில் ரெஸ்ட் தான் எடுத்துகிட்ருக்குமா? இட் இஸ் ஒன்லி த ட்ரைப் ஆஃப் பாய்ஸ் ஹூ கேன் நாட் ஆர் வில் நாட் ரெஸ்ட். ஆமாம், எல்லாமே தூங்கும். இந்த பாய்ஸ் மட்டும்தான் தூங்க மாட்டானுங்க.
ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க அப்படி சொல்கிறார் அவர். சுந்தர் சிங் placed a large banana leaf over his face to keep away the flies and was soon snoring gently. ஸோ சுந்தர் சிங் என்ன பண்ணிட்டாரு, ஒரு பெரிய பனானா லீஃப் எடுத்துகிட்டு அவர் ஃபேஸை கவர் பண்ணிவிட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா கொரட்டை விட்டு தூங்க ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்கு பனானா லீஃப் எடுத்து முகத்தில் வச்சுக்கிட்டாரு, அந்த ஈயெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்காக வேண்டி. சூரஜ் stood up. சூரஜ் உடனே எந்திரிச்சு நின்றுட்டான். தாத்தா நல்லா கொரட்டை போட ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. லுக்கிங் அப் அண்ட் டவுன் த ரயில்வே ட்ராக்ஸ். இப்படி ரயில்வே ட்ராக்கை பார்த்துட்டு நின்றுட்டுருக்கான். தென் ஹீ பிகேன் வாக்கிங் பேக் டு த வில்லேஜ். திரும்பவும் அவன் வீட்டுக்கு வில்லேஜ் பக்கம் நடந்து போக ஆரம்பிச்சிட்டான். ஸோ சில்ட்ரன், வித் திஸ் இந்த part 1 is over. So let us meet in the part 2. Till then, bye. God bless all of you.